வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மணி போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் 2025. அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்கள்லயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான்கள், இந்த குரு பகவான் 12 ராசிக்காரங்களுக்கு என்ன நற்பலன் கொடுக்க போறார், என்ன மாதிரியான கெடுபலனை கொடுக்க போற நம்ம பார்க்க போறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உடனே சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க, பெல் ஐக்கன் கூடவே இருக்கு. அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான், நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகுகேது பேச்சு பலன் கொடுத்துட்டேன், சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன், விசுவாசவன சொல்ற தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க. இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் 2025 12 ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டம் போட்டிருக்காங்க. 12 ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அதுக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள், குரு பார்த்தல் கோடி பாவ விமோச்சு சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்க போறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பகிர்ந்துக்கோங்க. நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி கொண்டு நான் இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிறேன். வாங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025 மீன ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. மீனராசிக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் முன்னாடி 2.5 வருஷமா 12ஆம் இடத்துல இருந்தாருங்க. 12ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்க ராசி மேல உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பிளஸ் ஒரு 10ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்த மாதிரி. 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் பொசிஷன் எடுத்திருப்பாரு. சோ கடந்த 2.5 ஆண்டு காலமா சனி 7 சனி வச்சு செஞ்சிடறேன். ஏன்னா சனி பகவான் கும்பத்துல ஆட்சி பெற்ற சனி புரியுதுங்களா, 7 சனியா பிடிச்சிருக்கும் போது உடல்ல பிரச்சனை, உடல்ல நோய் நொடிக்காக அதிகமா செலவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன வலிங்க, மன வேதனைங்க. மனசுல யாரு நல்லவன், யாரும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு நம்பணும், அவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைங்க, குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனைங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, என் மேல தேவையில்லாத வீண் பழி எல்லாம் போட்டாங்க. நான் ரொம்ப நல்லவங்க, என்னை அசிங்கமா அவதூறா பேசிட்டாங்க. நான் எதுவுமே யாருக்குமே தீங்கன்னு நினைக்க மாட்டேன். எனக்கு ஏங்க இவ்வளவு சோதனை, நான் இந்த மீனராசி நான் பிறந்தது என் தப்பான்னு என்கிட்ட பல பேர் கேட்டது காலம் போக இப்ப இந்த நிலையெல்லாம் மாறி இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசி மேல அமர்ந்திருக்காரு. ஜென்ம சனியா அமர்ந்திருக்காரு. ஜென்ம சனி அமர்ந்தாலும் இந்த சனிக்கு அந்த அளவு பவர் கிடையாது. ஏன்னா இங்க சனி தான் சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று நம்ம விட்டு ஆட்டி படுத்த சனி இப்போ அமர்ந்து உடல் ரீதியான பிரச்சனை அவர் கொடுத்தாலும் பட் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் உங்களோட ராசிநாதன்ங்கிறது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 3ஆம் இடத்துல பொதுவா 3, 6, 8, 12 மறைவு சனம் இல்லைங்களா. அப்போ இதுவரையில் குரு பகவான் 3ஆம் இடத்துல கடந்த 1 ஆண்டு காலமா குரு பகவான் ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல 10ஆம் இடத்த அதிபதி அவர் 3ஆம் இடத்துல அமரும் போது ராசிநாதன் பொது மறைவு சார்ந்து 25% மறைவு அவர் உட்காரும் போது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பிரச்சனை, வேலை ரீதியிலையும் அழுத்தம், ஒன்னும் சொல்லிக்க முடியல. வேலையினால தாங்க முடியல சார், ரிசைன் பண்ணிடலாமான்னு இருக்கேன் வேலையில, அவ்வளவு பிரச்சனை சார் வேலையில, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, அடி மேல அடியா உழுத, என்னையே குறை சொல்றாங்க, நான் என்னென்னமோ பண்றேன், நல்லா ஒர்க் பண்றேன், எப்படியோ அப்ரோச் பண்ணி பாக்குறேன், கரெக்டா டேட்டா கொடுத்தாலும் என்னை டாமினேட் பண்றாங்க. சொன்ன காலம் இப்ப மாற போகுதுங்க. உங்களை அழுத்தம் கொடுக்க சனி இருந்தாலும் அந்த அழுத்தத்தை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தியும் திறனையும் கொடுக்க குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்றாங்க. உங்க அம்மாவுக்கு இருந்த உடல் பிரச்சனையும், உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனையும், வண்டி வாகனத்துல இருந்த பிரச்சனையும், வீடு வண்டி வாகனம் முதலியவை கொடுத்திருந்த விரயங்கள் செலவுகள் இனிமே உங்களுக்கு நீங்க போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. 4ஆம் இடம் முதனுடைய வீடு, இது தாயார் ஸ்தானம், தன் சுகஸ்தானம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தாய் மட்டும் அல்ல, வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியதும் உங்களுடைய சுக மேன்மையை குறிக்கக்கூடிய நாங்கள் இங்க உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அமரும் போது என்ன சார் இருக்குன்னா அம்மா வகையில இருந்த பிரச்சனை தீரும், அம்மாவுடைய ஹெல்த்ல இருந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் நீங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகன ட்ரபிள்கள் முதல்ல நீங்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள்,
குடும்பத்துல இனிமே அமைதி நிலவ போகுது, குடும்பத்துல இனிமே மகிழ்ச்சிகள் நிலவ போகுது, குடும்பத்துல இருந்த அந்த இருள் நீங்கி, குடும்பத்துல ஏதோ இருள் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் நீங்கி இனிமே குடும்பத்துல ஒரு நல்லது நடக்க போகுதுங்க. சில பேர்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் சனி உட்கார்ந்து இருக்கும் போது குரு பகவான் 3ல, அப்போ பேய் பிடித்தாட்டிடம் பெண்ணிடம் நட்டம் கோரட்டு வழக்கு கொடுவியாச்சு மக்கற்பிணி மார்க்கத்துக்கான கண்டோன்னு சொல்ற மாதிரி வீட்டிலேயே பில்லி சுனை ஏவல் வச்ச மாதிரி இருக்குங்க சொல்லி புலம்பு நீங்க பல பேர். அந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்ப மாறி வந்துகிட்டு இருக்குங்க. குருவோட பார்வைகள் பார்த்து 8ஆம் இடத்துல குரு பார்வை விட போகுதுங்க. அப்ப 8ல குரு பாக்குறாருன்னா என்ன சார் நடக்கும்னா, 8ங்கிறது பாத்தீங்கன்னா, சார் நான் தான் சார் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டிவே இல்லை சார், நான் ஒருத்தன் தான் என் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒருத்தன் தான் இதை பார்த்துக்கிட்டு, நான் ஒருத்தன் தான் இந்த வேலையை செஞ்சு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டேங்கிற அந்த நிலை நீங்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவா, உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எங்கேயோ நான் பணம் கொடுத்துட்டேன் சார், இன்னும் திரும்பி வரல சார், எனக்கு பணத்தை வாங்கிட்டு போனா எங்க போனாங்கன்னே தெரியல சார், என் காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க சார், நஷ்டமாயிடும் சொன்ன நீங்க, உங்களுக்கு உங்க காசு திரும்பி வந்து கிடைக்கிற அமைப்பு, என்றோ ஒரு நாள் இழந்த அந்த பணமாகப்பட்டு திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்த குரு பார்க்கும்போது அசிங்கங்கள் அவமானங்கள் இனி இருக்க போவது இல்லை. புரியுதா? உங்களை முதல குத்துனவங்க யாரோ அவங்க கண்ணுக்கு இனிமே தெரியும். இனிமே நீங்க உஷாராகக்கூடிய காலம் இருக்கும். உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷன் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக சமசப்தம் பார்வையாக 10ஆம் இடத்தை அது குரு பாக்குறாங்க. எப்ப நம்ம ஜாப் சேஞ்ச் பண்ண காத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை மாற்றம் பண்ண ஏதுவான காலம். உங்களுடைய ஜாப் சேஞ்சஸ்க்கு இந்த காலகட்டம் மிக மிக உன்னதமான காலகட்டம். நீங்க ஜாப் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலையில ரெகக்னைசேஷன் இல்லை சார், எனக்கு பதவி உயர்வு இல்லை சார், எனக்கு சம்பள உயர்வு இல்லை சார் சொல்லிட்டு இருந்த மீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் குரு பயிற்சி காலம் நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் நீங்க எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வையும் கொடுக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதுவாக இருக்குங்க. சரி, அடுத்து குருவோட பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்துல கொடுங்க. 12 ராகு வேற இருக்கு சார்னா, ராகுவை குரு பார்க்கும்போது இங்க ராகு சுபத்துவம் ஆயிடுவார். அப்ப ராகு யோக ராகுவை ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் சனியோட வீடு, சனி உங்க ராசி மேல உட்கார்றார். அப்ப என்ன சார் நடக்கும்? சுப விரயங்கள் இருக்கும். இது வரைக்கும் மருத்துவ செலவா பண்ணிட்டு நீங்க முதல் முறையாக சுப விரயங்கள் செய்ய போறீங்க, நல்லதுக்காக செலவு பண்ண போறீங்க. இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் கையில வச்சிருக்கீங்க, ஒரு தங்கம் வாங்குறீங்க, இல்ல 1,00,000 ரூபாய் கையில இருக்கு, ஒரு லேண்ட் வாங்குறீங்க, இல்ல யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அன்னதானம் பண்றீங்க, விரயம் தானே, ஆனா மன நிறைவு கிடைக்குது இல்லைங்களா? ஒன்று போக இன்னொன்னு வரும், தனம் விரயமாக இன்னொரு ஆதாயமாக இருக்கும். புரியுதுங்களா? சோ அப்போ இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் ரொம்ப நாளா வந்து ஒரு பாத யாத்திரை போகணும் சார், இந்த ஆலயத்துக்கு போகணும்னு எனக்கு என்னால முடியவே இல்லை சார் சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும், போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ராகு 12ல உட்காரும்போது அவரை குரு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, பெண் தெய்வ ஆலயங்களுக்கு பாத யாத்திரையாக போயிட்டு வரக்கூடியது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு யோக பலனை கொடுக்கும். ஒரு அம்மனுக்கோ கருமாரி அம்மனுக்கோ இல்லைன்னா வந்து மேல்மருவத்து சொல்றோம் இல்லையா, ஆதிபராசக்தி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெண் தெய்வங்களுக்கு பாத யாத்திரையா நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து மிக முக்கியமான அனுகூலத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து சர்பாலய வழிபாடுகள் லாபத்தை கொடுக்கும். சர்பாலயத்துக்கு போயிட்டு பால் வாக்குறது, திருநாகேஸ்வரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ காளஹஸ்தில அங்க வந்து ராகுக்கு வந்து பரிகார பூஜை எல்லாம் இருக்கு. திருப்பாம்பரம் இல்ல சார் இதெல்லாம் போக முடியாது சார், உங்களை அருகாமையில் இருக்கக்கூடிய அரச மரத்துல பாத்தீங்கன்னா ஆலயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அரச மரம் இல்ல வந்து வேப்ப மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாகர் சிலைகள்லாம் இருக்கும். அங்க போயிட்டு வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த ராகுகால வேலை வழிபாடு பண்றது, பால் வாங்கி கூட கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்பையும் கொடுக்கும். பண்ணும்போது பலருக்கு என்ன நடக்கும் சார்னா, 12ஆம் இடத்துல இந்த குரு பார்வை விடும்போது வீடு கட்டுற யோகம் வரும், இடத்துல வீடு கட்டுற யோகம் வரும், வண்டி வாகன சேர்க்கைகள் வரும். இந்த வழிபாடுகள்லாம் பண்ணும்போது வீடு கட்டுற யோகமும் வரும், வண்டி வாகன சேர்க்கையும் உங்களுக்கு வருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகமா ரியாக்ட் ஆகி பணமலையை பொழிய வைக்கிறது உங்களுடைய வழிபாடுகள் சொல்லிட்டேன். அந்த வழிபாடுகளை பயன்படுத்தி இறையன்பு உள்ளன்பு எவ்வளவு இருக்கோ ஏற்ற மாதிரி இறைவன் பலன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ பயன்படுத்தி இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பொதுவா மீன ராசி எப்படி சார் இருக்குன்னா, இது வரைக்கும் விரய சனியா இருந்த சனி வச்சு செஞ்சாருங்க எல்லாரையுமே இந்த காலகட்டம் நீங்கி இப்போ வந்து ஜென்ம சனியா இருக்கார். பட் குருவோட வீட்டுல இருக்கார். குரு உங்களுக்கு ஆதாயமா கேந்திரத்துல வர்றார். 1, 4, 7, 10 கேந்திர குருவா உங்களுக்கு அமரும் போது உங்களுக்கு ஆதாயம் பிளஸ் உங்களுக்கு பண வரவுகள், மன நிம்மதிகள், சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருக்க போறாங்க. அம்மா குடும்பத்தினர், வண்டி வாகன வீடுகள்ல இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்க சுமூகமா இருக்க போறீங்க. பெண் தெய்வ வழிபாடுகள் முக்கியம், அதே மாதிரி சர்பாலய வழிபாடுகள் மிக முக்கியம். சரி, இல்லத்தரசிகள் எப்படி சார் இருக்க போகுதுன்னா, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு
ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறத மறக்க வேணாங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க. பழைய உணவுகள் நீங்க சாப்பிட வேண்டாம். புதிய வகையான உணவுகள் ட்ரை பண்ணவும் வேண்டாம். நார்மல் ரொட்டீன் என்ன சாப்பிடும் அப்படியே சாப்பிட்டாங்க. சூடான உணவு முறைகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களும் வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனை நம்ம போய் பங்கெடுத்து நம்ம உங்களுக்கு நீதி சொல்லணும் அவசியம் நமக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த காலத்துல வந்து சோர்வுகள் இருக்கும், உடற் சோர்வுகள் இருக்கும், மனச்சோர்வுகள் இருக்கும். முடிஞ்சாலும் உடற்பயிற்சிகள் பண்ணுங்க. ஒரு அனுமன் ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து ஜென்மத்தை சனி உட்காரும் போது அதிகமா தூங்குனா தேவலாம் போல இருக்கு, தூங்கிட்டே இருக்கலாம் போல எண்ணங்கள் வரும். இதனால வந்து குடும்பத்து பிரச்சனைகள் ஏதாவது வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மாமியார் நாத்தனாட்ட வந்து அவங்க எது சொன்னாலும் சொல்லிட்டு போட்டு ஒன்னும் தலைக்கே எடுத்துக்காதீங்க. ஒருத்தவங்க சொல்லித்தான் நம்ம இப்படி இருக்கணும்ங்கிற நிலை அல்ல. நீங்க எப்பவுமே நீங்க தான் ஒருத்தவங்க சொல்றதால நீங்க வந்து மேட போறது கிடையாது. கால நேரங்கள் நம்மளை அடி ப்ரொஜெக்ட் பண்ணும். புரியுதா? நல்லாவே நீங்க சமைச்சு வச்சோட அது ஒரு குறை சொல்லக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க, கண்டுக்காதீங்க. சரிங்க அத்தை, சரிங்க, நான் அதை கிளியர் பண்ணி தரேங்க. நெக்ஸ்ட் நடக்காம போறேன் அப்படியே அது சமூகமா சிரிச்ச இன்முகத்தோட கடந்து போங்க. எந்த ஒரு விவாதத்துக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இது காலம் இல்லை. விளக்கம் கொடுக்க சூழ்நிலை வரும். சரிங்கட்டு போயிடுங்க. சரி, அடுத்தபடியா வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நாளில் உட்காந்துருக்காரு. படிப்பு நல்லா வரும்பா, படிப்பு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா வந்து சனி பகவான் வந்து தலையில உட்காரும்போது வேற சோறுகள் இருக்கும், திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும், மறதிகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. சோ படிக்கிறது மறக்கிற வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன பண்ணணும்? திரும்ப 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 நம்ம ரொட்டீனா படிச்சு வச்சுக்கணும், எழுதி பார்க்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து புதிய நண்பர்கள் சேருவாங்க. புதிய நண்பர்கள்ல சேரக்கூடிய யார் நல்லவர் யார் கெட்டவன் பார்த்து நம்ம வந்து நட்பு வச்சுக்கணும். அதே மாதிரி நண்பரை நம்பி தொலைதூரங்கள் செல்லக்கூடாது. தொலைதூரம் செல்ற வாய்ப்புகள் வரும், கூப்பிடுவாங்க, நம்ம போகக்கூடாது. ஏன்னா கூடா நட்பு கேள்வி முடிய வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமா இருக்கும். நட்பு விஷயத்திலையும் பழக்க வழக்க விஷயத்திலும் தொலைதூர பயணத்திலும் சற்று கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வாக இருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் என்ன சார் சொல்றீங்கன்னா, சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ரொட்டீனா உடற்பயிற்சி பண்ணுங்க, வாக்கிங் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து உங்களை அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு நடைப்பயணமா போயிட்டு உங்க வீட்டு பத்தி கோயில் வச்சுக்கோங்களேன், அந்த கோயில் நடந்து போயிட்டு கோயில் முன்னாடி சுற்றி வழிபாடு பண்ணிட்டுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார் பண்ணலாம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சற்றுல மிக கவனமாக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சார் குரு நல்லதான சார்னா, ஏன்னா இந்த காலத்துல சனி பகவான் சரியில்லாத காரணத்தால் என்ன பண்ணும், ஜென்ம சனியா இருக்கு. அப்போ என்ன நடக்கும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நல்லதான் இருக்கும், பட் அதை உங்களை ஃபாலோ பண்றதுல கொஞ்சம் தடங்கள் வரும். ஸோ அப்படின்னா உங்களோட நிலை அறிந்து தேவை அறிந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு எடுக்கக்கூடிய காலம் இருக்கும். தூக்கத்துல கவனமா இருங்க. சில நேரம் வந்து நைட்ல தூக்கமே வராத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கரெக்டா நைட்ல தூங்கும். பகல்ல உறங்கக்கூடிய உறக்கத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பகல் அதிகமாக தூக்கம் நைட்டு தூக்கம் வராது இல்லைங்களா? ஸோ உறக்கம் கவனமா பார்த்துக்கணும். தூக்கம் ரொம்ப முக்கியம் சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருந்துக்கோங்க. வழிபாடுகள் என்ன சார் வழிபாடுகள் பண்ணு சொல்றீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சாஸ்தா வழிபாடு நம்ம சொல்லுவோம். அப்படி சாஸ்தா வழிபாடு பண்ண முடியாத சார்னா திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அனுமன் வழிபாடு வச்சுக்கோங்க. உங்களை அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சனிக்கிழமை தோறும் போயிட்டு பெருமாளுக்கு பிளஸ் விநாயகருக்கு பிளஸ் அனுமனுக்கு நெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. போகும்போது துளசி வாங்கிட்டு போங்க பெருமாளுக்கு. இதை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் மென்மேலும் உயரும். இந்த காலகட்டத்தை வந்து உங்களுக்கு அனுகூலமான காலகட்டம் தான் பார்க்கப்படுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதி நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி. நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பேச்சு எப்படி இருக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவோடைய நிலை என்ன, குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல 6, 8, 12 மறைஞ்சிருக்காரு. இது ஒரு கான்செப்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசா புத்திகள், நடப்பு தசா புத்தி குருவுக்கு பகையா யோகமா நட்பு, அது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் மேட்ச் ஆகுங்க. ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போகுது. அதாவது 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ 3ஆம் இடம் என்னங்க? 3ஆம் இடம் இளைய சகோதரம், தகவல் தொடர்பு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 3ஆம் இடம் நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொடர்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு புதிய அப்டேட்கள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா? அப்போ கம்யூனிகேஷன் சைட்லயும் நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி, இல்லாம செயல்படக்கூடிய நெட்வொர்க்கிங் இருந்தாலும் சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா அபார வளர்ச்சிகள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. பொதுவா வந்து இந்த குரு பேச்சுல
எனக்கு வந்து அதிகமா பலன் கிடைக்கும் என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தாந்திரிக வழிபாடு சொல்றோம் பாருங்க. என்ன சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வித்தை கத்துக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி, பாடம் கத்துக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா. சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்களை போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க. ஒண்ணு இல்லைங்க, பார்த்துட்டு வாங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. குரு கிட்ட நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் வாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம். ஏன் நான் சொல்றேன்னா, குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போடு இருப்போமோ அதே மாதிரி இருக்கும். நீங்க ஏன்னா குரு இல்லையா, வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த குரு. சோ இந்த குருவை என்னைக்குமே நம்ம போற்றும் போது குருவோடைய அனுகிரகம் என்னைக்குமே நம்ம வந்து சேரும். வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம், வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணலாம். வியாழக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமாக கூட இந்த எழுது பொருட்கள், பேனா, புக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ணலாம். வியாழக்கிழமையில தொடங்கலாம். இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும். ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் நம்பர் தான், அது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்து நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பார்த்துக்கோங்க.